சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறியிலிருந்து 10வது பாடலும் விளக்கமும் தர வருகின்றார் தமிழர்வி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்திரமேரூரிலிருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம். சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி. பாடல் 10. தங்குரை தீர்வுள்ளார் தளர்ந்து பிறர்க்கு ஊறும் வெங்குரை தீர்க்கிற்பார் விழுமியோர் திங்கள் கரை இருளை நீக்க கருதாது உலகின் நிறை இருளை நீக்கும் மேல் நின்று. தங்குரை தீர்வுள்ளார் தளர்ந்து பிறர்க்குறும் வெங்குரை தீர்க்கிற்பார் விழுமியோர் திங்கள் கரை இருளை நீக்க கருதாது உலகின் நிறை இருளை நீக்கும் மேல் நின்று. திங்கள் சந்திரன் கரை இருளை நீக்க கருதாது தனது கலங்கமாக இருளை நீக்க நினையாமல் மேல் நின்று உலகின் நிறை இருளை நீக்கும் வானத்தில் நின்று உலகத்து இருளை நீக்குவான். அதுபோல் விழுமியோர் மேலோர் தம் குறை தீர்வு உள்ளார் தம்முடைய குறை நீங்குவதை நினையாமல் தளர்ந்து மனம் இலகி பிறர்க்கு வரும் வெங்குரையை துன்பத்தை தீர்க்கிற்பார் நீக்குவார். அதாவது சந்திரன் தன்னுடைய கலங்கத்தை நீக்கிக் கொள்ள நினையாமல் வானத்திலே நின்று உலகின் இருளை போக்குவது போல் மேன்மிக்கவர் தம் துன்பத்தை பெரிதாக கருதாமல் பிறருக்கு நேரிட்ட துன்பத்தை நீக்குவார். மீண்டும் பாடலை பார்ப்போம். தங்குரை தீர்வுள்ளார் தளர்ந்து பிறர்க்குறும் வெங்குரை தீர்க்கிற்பார் விழுமியோர் திங்கள் கரை இருளை நீக்க கருதாது உலகின் நிறை இருளை நீக்கும் மேல் நின்று. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், ஜலநாதன் ஐயா தொகுத்து வழங்குகின்ற நன்னெறியிலிருந்து 10வது பாடலையும் விளக்கத்தையும் கேட்டீர்கள். அருமையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலையும் கருத்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்ற ஜலநாதன் ஐயாவுக்கு மிக்க மிக்க நன்றிகள் ஐயா. தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து நாங்கள்